ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். ரொம்ப நாள் கழித்து எங்கேயாவது வெளியில் போயிட்டு ஏதாவது சாப்பிட்டுட்டு வரணும்னு தோணிக்கிட்டே இருந்தது. ஸோ நான் ஒரு ஃப்ரெண்ட் கிட்ட நான் கால் பேசியிருந்தேன். அந்த ஃப்ரெண்ட் என்ன சொல்லியிருந்தாருன்னா, என்னடா பண்ண போகிற, தனியாக தானே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரவுண்ட் போயிட்டு அப்புறமா உனக்கு வேணுன்றதை சாப்பிட்டுட்டு திருப்தியாக வர வேண்டியது தானே, என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது, எதுக்கு தேவையில்லாமல் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கிற, இந்த மாதிரி வீட்டுக்குள்ளேயே நீ இருந்தால் கண்டிப்பாக சீக்கிரமாக போய் சேர்ந்துடுவாடா, நல்லா இல்லை, கொஞ்சம் அப்படி இப்படி போயிட்டு வா, ஸோ வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடைக்காத அப்படின்னு சொல்லிட்டுலாம் அட்வைஸ் பண்ணியிருந்தார். அதனால் பார்த்திங்கன்னா நானும் இப்போ ரீசெண்டாக ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ணிலாம் சாப்பிட்டது வேஸ்ட்டுன்னு தான் தோணுச்சு. ஒரு தடவை சாப்பிட்லாம், 2 தடவை சாப்பிட்லாம், தினமும் 300 500 செலவு பண்ணி யாருங்க சாப்பிட முடியும்? அதனால் பார்த்திங்கன்னா காய்கறியும் தீர்ந்து போச்சு. ஸோ இந்த சாக்கில் காய்கறி வாங்கணும் இல்லையா, அதனால் கொஞ்சம் எனக்கு கிளாஸஸ் கம்மியாக இருந்தது சாட்டர்டேன்றதுனால. அதனால் பார்த்திங்கன்னா நான் கிளம்பி போயிட்டு ஃபஸ்ட்டு இந்த நார்த் இண்டியன் இவர்கிட்ட பார்த்திங்கன்னா மஷ்ரூம் வாங்கி சாப்பிட்டேன். ஸோ அதை வாங்கி சாப்பிட்டு நல்லா தண்ணி குடித்ததுக்கப்புறம் ஏப்பம் வந்துச்சு. அதுக்கப்புறம் மசாலா பொரின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த சென்னா மசாலா போட்டு பொரி போட்டு கலந்து தருவாங்க, அதையும் சாப்பிட்டேன். அதையும் சாப்பிட்டு தண்ணி குடித்ததுக்கப்புறம் நல்லா ஏப்பம் வந்தது. ரொம்ப நாள் கழித்து நான் இது நான் வாங்கி சாப்பிட்டுருந்தேன். எது எடுத்தாலும் 30 ரூபா போல். முன்னாடியெல்லாம் மஷ்ரூம் 30 ரூபாவாக இருந்தால் இந்த மசாலா பொரின்றது கம்மியாக இருக்கும். இப்போலாம் பார்த்திங்கன்னா ரெண்டும் ஒரே ரேட்டு தான் போல். ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ வேப்பம்பட்டி எந்த அளவுக்கு நல்லா ஃபேமஸாக இருக்குது, சுற்றி முற்றி எத்தனை கடைங்க இருக்குது பாருங்கள், எவ்வளோ பெரிய மளிகை சாமான் கடை, பேக்கரி எல்லாம் இருக்குது. அதிசயமாக இருந்தது அதெல்லாம் பார்க்குறப்பவே. 2017 வந்தப்போ எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஸோ நல்லா டெவலப் ஆகிடுச்சுங்க. அப்புறமா காய்கறி நான் எப்பயும் வாங்குகிற கடையில் போயிட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த பை நிறைய காய்கறி வாங்கியிருக்கேன். இதை அடுத்த ஒரு 3 வீக்ஸ் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஸோ நிலா வானத்தில் பார்க்குறப்ப நல்லா இருந்தது, அதை தான் கேப்சர் பண்ணியிருந்தேன். மொத்தமாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி வெளியில் போயிட்டு வந்ததுக்கு 600 ரூபாய் செலவாகி போச்சு.